யாழ் ஊர்காவற்றுறை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட அனலைத்தீவு, எழுவைத்தீவு ஆகிய தீவுகளுக்கான அரசு படகு சேவை ஒன்று கடந்த 2017ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் இன்று வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அனலைத்தீவில் 450க்கும் மேற்பட்ட குடும்பங்களும், எழுவைத்தீவில் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் வாழ்ந்து வருவதுடன் இவர்களின் கல்வி, மருத்துவம், வாழ்வாதாரம் உள்ளிட்ட அனைத்து தேவைகளும் இக்கடல் போக்குவரத்திலேயே தங்கியுள்ளன. கடந்த வடமாகாண சபையின் ஆட்சி காலத்தில் 2 தீவு மக்களின் கடல் போக்குவரத்தை இலகுப்படுத்தும் நோக்கில் எழுத்தாரகு என்ற அரசு படகு வழங்கி வைக்கப்பட்டது. இருப்பினும் குறித்த படகு கடல் பயணத்திற்கு பொருத்தமற்றது என்பதுடன் அதிக எரிபொருள் செலவை கொண்டதாகவும் காணப்பட்டமையால் இந்த சேவை முற்றாக நிறுத்தப்பட்டது. இந்த படகு சேவை மிக நீண்ட காலமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் அந்த தீவு வாழ் மக்கள் அன்றாட போக்குவரத்திற்கு பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். சரியான காற்று நேரம் லாஞ்ச் சர்வீஸ் எல்லாம் இந்த ஓடையெல்லாம் இருக்குது. எங்களுக்கு அந்த எளிதாரையா மாதிரி முந்தியோட சர்வீஸில் இருந்த போட் அதுவும் திருத்தி அதே மாதிரி ஒரு லோஞ்சை எடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். சரியான கஷ்டமாக இருக்குது. காற்றுல இருக்கிற தண்ணி அடிக்குது. அரச படகு சேவை இன்மையினால் ஊர்காவற்துறை கண்ணகி அம்மன் துறைமுகத்திலிருந்து அனலைத்தீவு மற்றும் எழுவைத்தீவு ஆகிய இடங்களுக்கு மக்கள் தனியார் படகுகளையே நம்பியிருக்க வேண்டியுள்ளது. பாரிய அசம்பாவிதங்கள் ஏதேனும் ஏற்படுவதற்கு முன்னர் உரிய அதிகாரிகள் தலையிட்டு தனியார் படகுகளின் தரத்தை உறுதிப்படுத்துவதோடு நிரந்தரமான அரசு படகு சேவையையும் உடனே ஆரம்பிக்க வேண்டும் என தீவக மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது தொடர்பில் ஊர்காவற்துறை பிரதேச செயலாளரிடம் நாம் வினவினோம். அனலைத்தீவு, எழுவைத்தீவுகளுக்கான போக்குவரத்துக்காக 2 படகுகளுக்கான முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக 45 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் 2027ஆம் ஆண்டில் இந்த படகு சேவையை மீள ஆரம்பிப்பதற்கான எதிர்பார்ப்பு காணப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.